அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இளைஞர் பட்டாளமே, ஒரு பெரிய மாற்றத்திற்காக நம்முடைய மேச்சேரி பகுதி மக்கள் மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியிலே நீங்கள் காத்திருக்கின்றீர்கள் என்பது தெல்ல தெளிவாக என்று தெரிகிறது. நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து 140 தொகுதிகளை கடந்து 142வது தொகுதியாக மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதியில மேச்சேரியில் நின்று கொண்டிருக்கின்றோம். உலகத்திலிருந்து எல்லா இடத்திலும் கூட மேச்சேரி என்று சொன்னால் பத்திரகாளி அம்மன், இங்க இருக்கக்கூடிய அம்மன். பத்திரகாளி அம்மனை வழிபடுவதற்காக நாம் செய்த பாவங்களை எல்லாம் தவிடுபொடியாகக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மனுடைய மண் அது. அந்த மண்ணிலே இந்த யாத்திரை வந்திருக்கிறது. உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி, ஒரு பெரிய பெருமை. யாத்திரை 1 மணி நேரம் தாமதமாக துவங்கி இருந்தாலும் கூட நீங்கள் யாரும் கூட முகம் சுளிக்காம, தாமதமாக இருந்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆகியிருக்கும் என்பதற்காக இங்கே நின்று உங்களுடைய அன்பை எல்லாம் எங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த அற்புதமான தொகுதிக்கு வந்தது எங்களுடைய பெருமையாக பார்க்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் தமிழகத்திலே நம்முடைய எல்லா பகுதிகளுக்கும் வளர்ச்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரை நடக்குது. வளர்ச்சி என்பது சென்னையிலோ தமிழகத்தினுடைய பெரிய நகரத்திலோ வளர்ச்சி இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியாது, எப்பவுமே இருக்குது. ஆனா மேச்சேரியில் இருக்குதா மேட்டூர்ல இருக்குதா என்கின்ற கேள்விக்கு பதில் கேட்டீங்கன்னா ஆட்சியாளருடைய கையிலே கிடையாது. மேச்சேரியிலோ மேட்டூரிலோ தமிழகத்திலே மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சி இங்க இல்லைங்க. இன்னைக்கு எல்லோருமே திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய மேட்டூர் அணையை பார்க்கிறோம். மிகப்பெரிய அணையாக இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் அணையினுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். மைசூர் சமஸ்தானம் ஆண்டாண்டு காலமாக மேட்டூர் அணையை கட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒத்துக்கவே இல்லைங்க. அதன் பிறகு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மைசூர் சமஸ்தானத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார். நீங்க இந்த அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்காதனால எங்களுக்கு எல்லா வருடமும் கூட வெள்ள பெருக்கெடுத்து விவசாய நிலம் அழிந்து செல்கிறது. அதனால் நீங்கள் எங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டும் என்று மைசூர் சமஸ்தானத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு மேட்டூர் அணை கட்டுவதற்கு அனுமதி கிடைத்து 1934 கட்டப்பட்ட அணையில் 17 லட்சம் ஏக்கர் பாசனம் மேட்டூர் அணையிலிருந்து செல்கிறது. அப்படிப்பட்ட மேட்டூர் அணை இருக்கக்கூடிய தொகுதி. அப்படி இருந்தும் கூட தண்ணீர் பிரச்சனை இங்க இருக்கு. அப்படி இருந்தும் கூட விவசாயிகளுக்கான பிரச்சனை இங்க இருக்கு. சமீபத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், போன ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல நம்முடைய பொதுப்பணித்துறை மேட்டூர் அணையை சுத்தப்படுத்தி இன்னும் ஒரு 30 டிஎம்சி தண்ணீரை நாம தூர்வாரி சேமிக்க முடியும். அந்த 30 டிஎம்சி தண்ணீரை நாம சேமிச்சா நம்முடைய மக்களுக்கு குடிநீர் பஞ்சம் என்பதே இந்த பக்கத்துல வராது. இந்த பகுதியில பாசன வசதிக்காக தண்ணீர் இல்லை என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்பதற்காக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுப்பணித்துறை ஒரு அறிக்கையை தயார் செய்து முதலமைச்சர் கொடுக்கிறார். மேட்டூர் அணையை தூர்வாரி 30 டிஎம்சி தண்ணியை நாம் சேமிக்க வேண்டும் என்று. அதற்கான செலவு 3000 கோடி ரூபாய் ஆகும் என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. 3000 கோடி ரூபாய் பணம் இல்ல, மேட்டூர் அணையை தூர்வாரி இன்னும் ஒரு 30 டிஎம்சி தண்ணீரை சேமிப்பதற்கு நம்மிடம் பணம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனா நீங்க சென்னை பக்கம் வந்து பாருங்கம்மா, உங்க ஊர்ல 30 டிஎம்சி தண்ணியை சேமிப்பதற்கு பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவருடைய தந்தையார் பெயர்ல ஒரு பேனா சிலை வைக்கிறார். பேப்பர்ல படிச்சீங்களா? பேப்பர்ல படிச்சீங்களா? அவருடைய தந்தையார் பெயர்ல பேனா சிலை வைப்பதற்கு பணம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கார் ரேஸ் நடத்த வேண்டும், அதுக்கு 42 கோடி ரூபாய் செலவு பண்ற பணம் இருக்கு. தமிழகம் முழுவதுமே கலைஞர் அவருடைய பெயர்ல கட்டடத்தை கட்டி அப்பா பெயரை வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அதுக்கு பணம் இருக்கு. ஆனா விவசாய பெருமக்களுக்கோ குடிநீருக்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மேட்டூர் அணையை தூர்வாரி இன்னும் ஒரு 30 டிஎம்சி தண்ணியை சேமிச்சா அதன் மூலமாக நம்ம அனைவருக்கும் கூட பெரிய ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு பணம் இல்லை. அதான் இன்னைக்கு தமிழக ஆட்சியாளருடைய மனநிலை. சென்னையிலிருந்து எவ்வளவு தூரமா நாம் இருக்கிறோமோ அங்கே வளர்ச்சியை பற்றி ஆட்சியாளர்களுக்கு கவனம் இல்லை. சென்னையிலிருந்து தூரமா தென் தமிழகம் இருக்கு, கண்டுக்கிறது. சென்னையிலிருந்து தூரமா மேச்சேரி இருக்கு, கண்டுக்கிறது. சென்னையிலிருந்து தூரமாக மேட்டூர் இருக்கு, கண்டுக்கிறது. அதனால்தான் எங்கெங்கோ இருக்கக்கூடிய வளர்ச்சி
மேட்டூருக்கோ மேச்சேரிக்கோ தருமபுரி மாவட்டத்திற்கோ சேலம் மாவட்டத்திற்கு கூடிய இந்த மலைப்பகுதிக்கோ இல்லைங்க ஐயா. இதெல்லாம் உங்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமாக இங்கே வந்து உங்களிடம் பேச வேண்டும். ஒரு வருடத்திற்கு காவேரி தண்ணீர் மட்டுமே, ஒரு பக்கம் பஞ்சம் இருந்தாலும் கூட தண்ணி வருகின்ற காலத்துல போதிய கொள்ளளவு இல்லாதனால 500 TMC தண்ணி கடல்ல போய் கலக்குதுங்க ஐயா, 14 லட்சம் லிட்டர். ஆனால் 3000 கோடி ரூபாய் என்னிடம் பணம் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ரொம்ப காலமா நீங்க கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன, அண்ணே தோணி மடுவு திட்டத்தை செயல்படுத்திட்டா மேட்டூராக இருந்தாலும் சரி அந்தியூராக இருந்தாலும் சரி 1000 ஏக்கர் நிலத்திற்கு புதிதாக பாசன வசதி கிடைக்கும் என்பது உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை. திமுக எத்தனையோ பொய்களை சொன்னார். எங்கம்மா சொன்னாங்கல்ல, பொய் சொன்னாங்கல்ல. சூரியனை பிடுங்கி உங்க கையில கொடுத்துறோம், சந்திரனை பிடுங்கி உங்க பாக்கெட்ல வச்சிடறோம், 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து சரி பாதியாக பாதி காலம் முடிந்திருக்கிறது. ஆட்சி என்பது 5 ஆண்டுகள்ல 60 மாசம், 31 மாதங்களில் முழுதாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாளர்கள் முடித்திருக்கின்றார். திமுகவுடைய பாதி ஆட்சியை திரும்பி பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது எல்லாத்திட்டையும் கேட்டுட்டே வந்தேன் இளைஞர்கள்ட்ட, என்ன கண்டு படிக்கிறீங்க, என்ன பண்றீங்க, அண்ணா TNPSC எழுதுறேனே, அண்ணா குரூப் 4 எழுதுறேனே. இன்னைக்கு நம்ம இளைஞர்களுக்கு தெரியும், திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3,50,000 பேருக்கு 5 ஆண்டுகளிலே அரசு வேலை கொடுப்போம் என்று. 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேராக இருந்தா ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர். இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆயிருக்கு, 31 மாசம். இன்னாரும் தமிழகத்தில் 1,75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை குரூப் 4, 3, 2, 1 கிடைத்திருக்க வேண்டும். 20,000 பேருக்கு கூட அரசு வேலை திமுகவுடைய ஆட்சியில 31 மாசத்துல கிடைக்கலங்க ஐயா. ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு 13 மாசம், ஒரு குரூப் 4 தேர்வு நடத்த 13 மாதம் ஆகிறது. எந்த லட்சணத்துல இவங்களால ஒரு வருஷத்துக்கு 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்க முடியும்? இன்னொன்று சொல்லியிருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்தா 10 லட்சம் பேருக்கு தனியார் துறையில வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். மேட்டூர் மேச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கு வேலைக்கு போறாங்க, ஆனா உங்க ஏரியால வேலை கிடைக்கல. இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்க. ஏதோ கட்சிக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறீங்க, 50 ஆண்டு 60 ஆண்டு காலமாக ஓட்டு போக்கணும். 5 வருஷத்துக்கு 4 தேர்தலுக்கு ஓட்டு போடுறேன். சட்டப்பேரவை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல், நகராட்சி தேர்தல், 4 முறை ஓட்டு போடுறேன் 5 வருஷத்துல. 10 வருஷம் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா 8 தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. 15 வருஷம் ஓட்டு போட்டிருந்தா 12 தேர்தல் போட்டிருப்பீங்க. ஆனால் ஓட்டு போட்டு நம்முடைய கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் மிச்சமோ தவிர நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்பது உங்களுடைய கண்ணில் வரலீங்க. இன்னைக்கு அதை மோடி அவர்கள் போராடி செய்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி அரசியல் தான். ஜாதி அரசியல் செய்து ஜாதியை மையப்படுத்தி வளர்ச்சி என்பது இல்லாத பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 ஆண்டுகளாக நம்முடைய ஆட்சி முடித்துவிட்டு 10வது ஆண்டு ஆட்சியில் இருக்கிறார். பிரதமருடைய ஆட்சி நீங்க பாக்குறீங்க, ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது வைக்க முடியாது. அற்புதமான நேர்மையான நெறி தவறாத ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய ஆட்சியை இந்தியாவில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு இந்த யாத்திரையினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம், ஒரு பக்கம் தமிழகத்திலே வளர்ச்சி, ஒரு பக்கம் பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்புறத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக 2024 ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக தைரியமா கேட்கிறோம். காரணம், வேலை செய்துவிட்டு உங்கள் முன்னால் வந்து நின்று கேட்கின்றோம். வேலை செய்யாம வரலீங்கம்மா. தாய்மார்களே, பெரியவர்களே, மோடி அவர்கள் வேலை செய்திருக்கின்றார். குறிப்பா இந்த ஒரே ஒரு பகுதிக்கு மட்டும் எடுத்து, இந்த பகுதிக்கு மட்டும் நீங்க உங்களுடைய மாவட்டத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 வரை கூரை வீட்டில் இருந்தவங்க யார்ட்டையாச்சும் வந்து உங்களுக்கு கான்கிரீட் வீடு வேணுமான்னு யாராச்சும் கேட்டாங்களா? ஐயா, கேட்கல. கழிப்பறை இல்லாத வீடுகளே வந்து கழிப்பறை கட்டி தருகின்றோம் என்று யாராச்சும் கேட்டாங்களா? இல்ல. கேஸ் அடுப்பு இல்லாத வீடுகளே வந்து நாங்கள் கேஸ் அடுப்பு கொடுக்கிறோம் கேட்டாங்களா? இல்ல. சாலையோர வியாபாரிகளாக இருந்தால் வங்கி கடன் கொடுக்கின்றோம் என்று கேட்டார்களா? இல்லைங்க. மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நம்முடைய ஏழை தாய்மார்களை முன்னிலைப்படுத்தி ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்கின்றார். மோடி வீடு, மோடி பணம், மோடி 5 லட்சம் ரூபாய் காப்பீடு, மோடி கேஸ் அடுப்பு,
மோடி வங்கி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருந்தாலும் கூட மோடி சம்பளம் வார வாரம் வங்கி கணக்கு அனுப்புறார். 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொரோனா காலகட்டத்திலிருந்து தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கார். இது அனைத்துமே மோடி அவர்கள் வந்த பிறகு ஏழை மக்களை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், 9 ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கிறீங்க? நம்முடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்திற்கு என்னங்க பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா 63,828 குடும்பங்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதை தாண்டி 3,01,532 வீடுகளுக்கு மோடி கழிப்பறையை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம். 1,78,408 வீடுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. மாசத்துக்கு 300 ரூபாய் மானியம் உங்க வங்கி கணக்குக்கு வருது. பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1,20,539 பேர் பயன்படுத்தி இருக்கிறீங்க. விவசாய பெருமக்கள் இருக்கிறீங்க, 6,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வருது. அதை மோடி அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு ஆண்டுக்கு 3 முறை 2,000 ரூபாய் அளிக்கிறார். இதுவரை நம்ம ஆட்சியிலே 9 ஆண்டுகள்ல 15 தவணையில 2,000 ரூபாய் 30,000 ரூபாய் PM கிசான் நிதியில விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு சேலம் மாவட்டத்தில் மட்டுமே 1,90,151 விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு PM கிசான் சம்மான் நிதி வந்திருக்குதுங்க. வருஷம் 6,000 ரூபாய். சிறு குறு தொழில் பண்றவங்க இருக்கிறது. இத்தனை காலமாக ஒரு வங்கிக்கு போய் கடன் கேட்டா கொடுக்கிறவங்க யாரும் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு முத்ரா கடன் திட்டம் வந்த பிறகு ஒரு வெல்டிங் பற்ற வச்சிருக்கிற அண்ணன்ல இருந்து தையல் கடை வச்சிருக்கிற அக்கால இருந்து யாரெல்லாம் சிறு குறு தொழில் செய்கின்றார்களோ முத்ரா கடன் கொடுக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் மட்டுமே மோடி ஐயா 6,682 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா கடன் கொடுத்திருக்கிறாங்க. இது நம்முடைய கேரண்டி. மோடி அவர்கள் ஒரு பேச்சை சொன்னாங்கன்னா நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்முடைய தாய்மார்களுக்கு தெரியும். அதனால இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலிலும் மோடி ஐயா ஜெயிக்கிறார். ராஜஸ்தான் தேர்தலில் மோடி ஐயா ஜெயிக்கிறாங்க, சத்தீஸ்கர்ல மோடி ஐயா ஜெயிக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தில் மோடி ஐயா ஜெயிக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூட மோடியின் ஐயாவின் பக்கம் அணிவகுத்து நிற்க ஆரம்பித்து விட்டார். இந்த வளர்ச்சி நமக்கும் வேண்டும். மோடி ஐயாவுடைய காலத்தில் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். மோடி ஐயாவுடைய காலத்தில் ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி நம்முடைய உலகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரே ஒரு தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். 10 ஆண்டு காலமாக நம்முடைய ஆட்சியை ஒரு சாட்சி நம்ம இன்னைக்கு 2024 முக்கியமான காலகட்டத்தில் இருக்கு. இன்னும் நாம் வேகப்படுத்தணுங்க. வீடு இல்லாதவர்களுக்கு இன்னும் அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்கு, வீடு கொடுக்கணும். இன்னும் முத்ரா கடன் திட்டத்தை விஸ்தாரப்படுத்த வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இன்னும் உருவாக்க வேண்டும். இன்னும் நிறைய வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கிறது. இந்தியாவை ஒரு வளர்ந்த பொருளாதார நாடாக மாற்றி காட்ட வேண்டும். ஏழை என்கின்ற ஒரு ஜாதி இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்றால் பொருளாதாரத்திலே இந்த நாடு முன்னேறினால் மட்டும்தான் அது நடக்குது. 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். குட்டி குட்டி நாடுகள் நமக்கு முன்பு நம்மை விட பொருளாதாரத்திலே பெரிய நாடுகள் இருந்துச்சு. இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் 9 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கின்றோம். உங்களுடைய உழைப்பு, ஒருவருடைய உழைப்பு. இன்னைக்கு மோடி ஐயா சொல்றாங்க, 3வது முறை நீங்கள் மோடி ஐயா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த பிறகு 2028 முடியும் பொழுது உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் உயரப் போகின்றோம். அமெரிக்கா, சைனா, அதன் பிறகு இந்தியா. 11 எங்க இருக்கு, 3 எங்க இருக்கு பாருங்க. பொருளாதாரத்திலே உயர உயர தனி மனிதனும் உயர்கின்றான். எப்படி ஒரு வரப்பிலே நீர் உயர்ந்தால் எப்படி நெல்கதிர் உயருமோ பொருளாதாரத்திலே நாடு உயர்ந்தால் ஒரு தனி மனிதனும் உயர்கின்றான். 2014 ஒரு தனி மனிதன் இந்தியாவில் சராசரி ஆண்டு வருமானம் 86,000 ரூபாய் இருந்துச்சு. எனக்கு 9 ஆண்டுகள் கழித்து ஒரு மனிதனுடைய தனி வருமானம் 1,96,000 ரூபாய்க்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்தியிருக்கின்றார். ஒரு தனி மனிதனுடைய வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு சென்றால் மட்டும்தான் ஏழை என்கின்ற ஜாதி நம்மகிட்ட இருக்க மாட்டான். இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போனோம். 86,000 ஆரம்பித்து தனி மனிதனுடைய வருமானம் 1,96,000 இருக்கும். இன்னும் 5 லட்சத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு மோடி ஐயா தேவைப்படுறான். ஒரே ஒரு கேள்வி கேட்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, பாட்டியம்மா இருக்கிறீங்க, இல்லத்தரசு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, நமக்கு மோடி பிரதமரா வேண்டான்னு சொல்றாங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா?
ஒருவேளை ஸ்டாலின் ஐயா சொல்ற ஒரு வாதத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். சரி, மோடி ஐயா அவர்கள் பிரதமராக வேண்டாம் என்றால் யாரை பிரதமராக வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. லல்லு பிரசாத் யாதவ் அவங்களை வைக்கலாமா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஐயா வைக்கலாமா? மம்தா பானர்ஜி அவங்கள வைக்கலாங்களா? இல்ல நிதிஷ்குமார் அவங்கள வைக்கலாமா? இல்ல கே சந்திரசேகர் ராவ் அவங்கள வைக்கலாங்களா? சரி, நம்ம ஸ்டாலின் ஐயாவே வச்சிடலாமா? என்ன கோபம் பாருங்க. ஸ்டாலின் ஐயா வச்சிடலாம். அண்ணே 31 மாசமே பட்டது போதும், நீ உங்க மாட்டுக்கு வந்து மைக் கிடைச்சிருக்குது, ஆள் இருக்கிறாங்கன்னு மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயா பிரதமருங்கிறீங்க. என்னன்னே சொல்றேன் ஐயா. மோடி ஐயா அவர்கள் இருந்த இருக்கையிலே, அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தகுதி இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில் யாரும் இல்லைங்க. நான் எல்லா பேரையும் உங்களுக்கு சொல்லிட்டேன், எல்லா பேரையும் சொல்லிட்டேன். யாரும் இல்லைங்க. அந்த சேருக்கு, அந்த இருக்கைக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. அதனால நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு கேட்கிறேன், ஐயா நீங்க இந்தி கூட்டணி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. மோடி ஐயா ஆட்சிக்கு மறுபடியும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு கூட்டணி. கொள்ளையடிக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அந்த கூட்டணி இருக்கிறாங்க. குடும்ப ஆட்சியை கொண்டு வரவங்களும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஐயா அம்மா, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நாங்க சொல்றது உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. அங்க அக்கா அண்ணன் பூக்கடை வச்சிருக்கார். அண்ணன் உதாரணமா எடுத்துக்கிறேன். என்னை போய் அண்ணன் பூ கட்டுற மாதிரி பூ கட்டுங்கன்னா சத்தியமா என்னால கட்ட முடியாது. அது அண்ணனுக்கு தான் தெரியும். அதுக்கு ஒரு திறமை வேணும், தகுதி வேணும். அண்ணன் பூ கட்டுறார். எனக்கு அந்த தகுதியும் திறமையும் இல்லை. ஒரு பஜ்ஜி கடையில் ஒரு அண்ணன் பஜ்ஜி போட்டா கூட எனக்கு பஜ்ஜி போட தெரியாது. அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணணும், வாழைக்காயை கரெக்டா கொண்டு வரணும், பதம் பார்க்கணும், பஜ்ஜி மாவுல கலக்கணும், கரெக்டா போடணும். ஒரு கடையில நம்முடைய சகோதரி செருப்பு கடையில் யாராச்சும் வேலை பார்ப்பாங்க. ஒரு செருப்பு வாங்குற கூட 10 செருப்பு போட்டு பார்த்து ஒரு செருப்பு வாங்கும். அந்த சகோதரி 9 செருப்பை தொடச்சு கடையில மாட்டுவாங்க. எல்லாத்துக்குமே தகுதி இருக்குங்க ஐயா. அப்ப முதலமைச்சருக்கும் தகுதி வேண்டும் நினைக்கிறீங்களா? ஒரு தகுதி வேண்டும் நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் ஐயாக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பூக்கடைக்கார அண்ணனுக்கு தகுதி வேண்டும், பஜ்ஜி கடைக்கார அக்காக்கு தகுதி வேண்டும், செருப்பு கடையில வேலை செய்யற சகோதரி அக்காக்கு தகுதி வேண்டும். ஏன் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அக்கா போய் வேலை செஞ்சா எப்படி நாத்து நடுறது, எப்படி களை புடுங்குவது என்கின்ற தகுதி வேணும் இல்லைங்களா? ஒரு கார் ஓட்டினா கூட தகுதி வேணும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அநியாயம் பாருங்க. ஒரு குடும்பத்துல பிறந்ததுதான் தகுதின்னு நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்திலே பிறந்தால் தகுதி, கோபாலபுரத்தில் பிறந்தால் தகுதி. ரிசர்வ் பேங்க் நோட்டு மாதிரி கோபாலபுரத்தில் பிறந்தாச்சா நீதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். எத்தனை காலத்துக்கு அதை பார்ப்போம்? ஒரு தலைமுறை கோபாலபுரத்தில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், 2வது தலைமுறை கோபாலபுரத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்கள், 3வது தலைமுறை கோபாலபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின், 4வது தலைமுறை இன்பநிதி ஸ்டாலின் கிளம்பியிருக்கார். அப்புறம் திமுக காரர் கேட்டார் கூட்டத்தில், நாங்க என்னனே பண்றது தம்பி, உன்னை போஸ்ட் ஓட்டுறது தாம்பா வச்சிருக்கிறாங்க, ஒரே குடும்பத்துல தலைவரா வர்றாங்க தம்பி, நீ பேசாம பிஜேபி பக்கம் வந்து நான் உன்னை தலைவர் ஆக்குறேன். அதனால சகோதர சகோதரிகள் அதே மாதிரி தாங்க ஐயா பிரதமர். பிரதமர்னா பெரிய தகுதி வேண்டும், மிகப்பெரிய தகுதி வேண்டும், ஒரு ஆளுமை வேண்டும், தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சக்தி வேண்டும். ஒரு அமெரிக்காவையோ சைனாவையோ ரஷ்யாவையோ பாகிஸ்தானையோ பார்த்து கண்ணுக்கு கண் நேருக்கு நேரு பார்த்து பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும். அதனாலதான் என்ன நண்பர்கள்ட்ட சொல்றேன், ஐயா மேட்டூர்ல இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் பிஜேபி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஐயா நான் பிஜேபி இருக்கேன், நான் பிஜேபி இல்ல நானும் இருக்கேன், நான் முதல் ஓட்டு போடணும் யாருக்கு போடணும் தெரியல நானும் இருக்கேன். ஆனா நான் மாற்று கட்சி நண்பர் இன்னைக்கு வேட்டியை மட்டும் மாத்தி கட்டிட்டு வந்திருக்கேன் நானும் இருக்கேன். ஆனா நான் வேட்டியெல்லாம் மாத்தி கட்டாம தைரியமா வந்திருக்கேன் நானும் இருக்கேன். நீங்க யாராக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். பிஜேபி நண்பர்கள் நம்முடைய இயக்கத்தை கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க. இன்னைக்கு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி ஐயாவுக்காக வர்றேன். அண்ணே பிரதமர்னா அது மோடி தானே, நான் எந்த கட்சியா இருந்தாலும் பிரதமர் தேர்தலுக்கு மோடிக்கு தானே ஓட்டு போடுவேன் தமிழகம் தயாராகி விட்டதுங்க. அண்ணே கட்சியெல்லாம் நான் பார்க்க போறது இல்லைன்னா 2024 தேர்தல்ல பிரதமர் தேர்தல் ஒரே ஒரு தகுதியான வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. தகுதிக்கு மட்டும்தான் மரியாதை. பாரத பிரதமருக்கு ஓட்டு, பிரதமர் கட்சிக்கு ஓட்டு, என் கட்சி ஓட்ட நான் 2026 பாத்துக்கிறேன்னு சொல்ற நிறைய சகோதர சகோதரிகள் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார், இருங்க தலைவா ஒரு நண்பர் கேட்டார், அண்ணே
இது தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில வருது. தருமபுரி பாராளுமன்ற தொகுதி எம்பி யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? மேட்டூர்ல அண்ணே எம்பி உங்க ஊருக்கு வர வைக்கணும் ஒரு ஐடியா பண்றேன். நீங்க யாரும் எம்பியை பார்த்தது இல்லையாங்கம்மா? உங்க ஊர்ல நிறைய பிரச்சனை. நமக்கு கிட்டத்தட்ட 1000 மனு கொடுத்திருக்கிறீங்க. 1000 மனு கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு யாத்திரையில 1000 மனுவை தாண்டி இந்த ஒரு தொகுதியில கொடுத்திருக்கீங்க. இதுவரை தமிழகத்திலே அதிகமாக மனு கொடுக்கப்பட்ட தொகுதி 142வது தொகுதி இருக்கக்கூடிய மேட்டூர். அப்படின்னா அடிப்படையிலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு உங்க எம்பியை வர வைக்கணும். நீங்க ஒரு சிம்பிள் ஐடியா பண்ணுங்க. ஒரு பூமி பூஜை பண்ணீங்கன்னா கிளம்பி வந்துருவார். அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு யாரையா பூமி பூஜை பண்றது? ஆனா மேட்டூர்ல பண்றாங்க. நேர வண்டி நேராக மேட்டூருக்கு போவான். யார் ஊதுபத்தி பத்தி வைக்கிறது? ஒரு திராவிட மாடல் ஆட்சியில சூடத்தை பத்தி வைப்பீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? திராவிட மாடல் ஆட்சியில விநாயகர் படத்துக்கு மாலை போடுவீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? அதனால உங்களுடைய எம்பி உங்க பக்கம் வர வைக்கிறோம்னா ஒரு பூமி பூஜையை போட்டீங்கன்னா, ஒரு தேங்காய் பழத்தை உடைச்சீங்கன்னா கிளம்பி வந்து அந்த சாமியை திட்டி இங்கெல்லாம் எதுவும் உடைக்கூடாது, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவான். நானும் யோசிச்சு பார்த்தேன், எம்பியை எப்படி மேட்டூருக்கு வர வைக்கிறது? இதை விட எங்கிட்ட பெரிய திட்டம் இல்லைங்க ஐயா. இதான் சிறந்த திட்டமாக எனக்கு தெரிகிறது ஐயா. ஜோக்கெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க நம்ம கிட்ட கேளுங்க, அண்ணே சரி நம்ம பிஜேபி கட்சியில மோடி ஐயா கட்சியில நீங்க வேட்பாளர் பேர் சொல்லுங்க அண்ணே. யார் நம்ம வேட்பாளர் நிறுத்தலாம் நீங்க சொல்லுங்க அண்ணே. நம்ம தருமபுரி பாராளுமன்றத்துக்கு யார வேட்பாளர் நிறுத்தலாம் நீங்க சொல்லுங்க. யாரைங்க அண்ணே நிறுத்தலாம்? ஐயா, யார் தர்மபுரியில வேட்பாளராக நின்றாலும் அவருடைய பெயர் நரேந்திர மோடி. அதுல எந்த மாற்று கருத்து? நம்முடைய வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வாரு. நரேந்திர மோடி ஐயா உங்களுக்கு வேலை செய்வார். அவ்வளவுதாங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் சில உயர்ந்த மனிதர்களை பார்த்து ஓட்டு போடுவீங்க. ஆனா எம்எல்ஏ பேர் எனக்கு வேண்டாம், எம்பி பேரே வேண்டாம், தலைவருக்காக நான் ஓட்டு போறேன், தலைவர் பார்த்துக்குவார். 2024 தேர்தலில் தமிழகத்தில் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த முறை உங்களுடைய வாக்கு நரேந்திர மோடி என்கின்ற நம்பிக்கைக்காக, நரேந்திர மோடி என்கின்ற நேர்மைக்காக, நரேந்திர மோடி என்கின்ற ஒரு அரசியல் இலக்கணத்திற்காக, நரேந்திர மோடி என்கின்ற வளர்ச்சிக்காக. அந்த எம்பியை நரேந்திர மோடி வேலை செய்ய வைப்பார். மோடி ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி குச்சி வச்சுதான் வேலை போறாரு. நீங்க வெளியே பார்க்க மாட்டீங்க, கட்சிக்குள்ள எனக்கு தெரியும். மோடியை அவருடைய கட்சியில மக்கள் பிரதிநிதியாக இருந்தா வேலை செய்யாம யாரும் இருக்கவே முடியாது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நீங்கள் வைத்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா நிறைய பொய் பேசுறாருங்கம்மா. முதலமைச்சர் ஐயா பொய் பேசுறார், நிறைய பேசுறாரு. இன்னொன்னு சொல்றாரு, பேசுறாதே பொய் தானே, நீங்க எதுக்கு மாற்றி சொல்றீங்க? இல்ல அப்பப்ப உண்மையும் பேசுறாருன்னு பொய் நிறைய பேசுறார். 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 511 தேர்தல் வாக்குறுதியிலே 99% நிறைவேற்றி விட்டோம். இதான் திராவிட மாடல் அரசுங்கிறார். ஐயா, உங்களுடைய மேட்டூர் தொகுதி கொடுத்த வாக்குறுதியை நான் படிச்சு காட்டுறேன். நிறைவேற்றினா நீங்க கை தூக்குங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன். மேட்டூர்ல பாலிடெக்னிக் கல்லூரி துவங்கப்படும். மேட்டூர் அணையிலே தற்காலிகமாகவும் பகுதி நேரமாகவும் தொகுப்பூதியத்திலும் பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களின் பணி நிரந்தரமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேச்சேரியிலே குளிர்பதன கிடங்கு அமைப்போம். உங்க ஊர் வாக்குறுதி தாங்க படிக்கிறேன், பக்கத்து ஊர் வாக்குறுதி இல்லை. மேச்சேரியில் தக்காளி பழ தொழிற்சாலை அமைப்போம். தருமபுரி நகராட்சி பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்திலே விரிவுபடுத்தப்பட்டு நவீனமயமாக்குவோம். 5 இங்கேயே இல்லை. கிளியை கூட்டு சீட் எடுத்து போட சொன்னா கிளி கூட சீட் எடுக்காது. அண்ணே ஒண்ணும் பண்ணல, எந்த சீட்டை நான் எடுப்பேன்? கிளியோட சீட் எடுக்காது. 99 வாக்குறுதி எங்கீங்க நிறைவேற்றினாரு? நிலான நிறைவேற்றினாரா, சூரியனை நிறைவேற்றினாரா? அண்ணே பொய்யா பேசுறார். 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பச்சை பொய்ய சொல்றார். ஐயா, 20 தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தான் 511 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றார்களோ தவிர 99% இல்லைங்கம்மா. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். ஏழை சாதி என்கின்ற சாதி நம்மிடம் இருக்கக்கூடாது, வளர்ச்சியிலே நடுத்தர குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக தேர்தல். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல். எல்லாவற்றையும் தாண்டி நிறைய பேர் யாத்திரையில கை கொடுப்பாங்க. அண்ணே அண்ணே என்னப்பா அண்ணா திமுக இருந்து எப்படியா என்னை காப்பாத்திருங்க அண்ணே அப்படின்னு. அண்ணா திமுக ஆட்சியிலிருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் மத்தியிலே மோடி அவர்கள் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாச்சு பயப்படுவான்.
கொஞ்சமாச்சு இவர்கள் பயப்பட வேண்டும் என்றால் மத்தியிலே மோடி அவர்களுடைய ஆட்சி மூன்றாவது முறையாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் இருக்க வேண்டும். அதற்கு மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதி, தருமபுரி பாராளுமன்ற தொகுதி, நீங்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்முடைய சின்னம் தாமரையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான யாத்திரை, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க யாத்திரை, வருகின்ற இடத்திலெல்லாம் எழுச்சியான நம்முடைய சகோதர சகோதரிகள் நின்று கொண்டு மோடி ஐயா அவருடைய திட்டத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய நேர்மையால் கவரப்பட்டு அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையிலே வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த அற்புதமான யாத்திரை நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சுதீர் முருகன் அவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள், யாத்திரை பொறுப்பாளர் அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள், கலை மற்றும் கலாச்சார பிரிவுடைய மாநில செயலாளர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள், மாவட்ட செயலாளர் ராதா அவர்கள், மாவட்ட மகளிர் அணி தலைவி மகேஸ்வரி அவர்கள், கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், இளைஞர் அணியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் பாபு அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மேச்சேரி கிழக்கு உத்திரமணி அவர்கள், மேச்சேரி மேற்கு அண்ணன் சண்முகம் அவர்கள், நங்கவல்லி வடக்கு ஜெகநாதன் அவர்கள், மேட்டூர் நகர் அண்ணன் கணேசன் அவர்கள், குளத்தூர் கிழக்கு நாகராஜ் ரெட்டி அவர்கள், குளத்தூர் மேற்கு சக்திவேல் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக இந்த யாத்திரையில வந்திருக்கக்கூடிய இந்த யாத்திரை உங்க யாத்திரை, ஏன் யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரை இல்லைங்க, அது உங்க யாத்திரை. இந்த யாத்திரையில யாரெல்லாம் விஜயகாந்த் ஐயா நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஏழை மக்களுடைய பங்காளனாக வாழ்ந்த ஒரு மாமனிதர். சமீபத்தில் மோடி ஐயா அவரை பற்றி பேசியிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. கேப்டன் என்று சொன்னால் படத்துல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் கேப்டன் என்று பிரதமர் அவர்கள் திருச்சியில நம்முடைய மோடி ஐயா விஜயகாந்த் ஐயாவை பத்தி சொன்னார். இன்னைக்கு நிறைய நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் கேப்டனுடைய மறைவுக்காக தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அற்புதமான மனிதர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இளைஞர்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, குழந்தைகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத அன்னையின் புகழ். நன்றி தலைவர் அவர்களுக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்ட மூலமாக பயனடைந்திருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு நம்முடைய மாநில தலைவர் சான்றிதழ் வழங்குகிறார். திருமதி சாந்தி ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பலன் பெற்றவர். திருமதி கீதா அவர்கள்